ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல எல்லாவும் ஆகிய ஆதி பரம்பொருள் ஐயா நாராயண வைகுண்ட சுவாமியின் அருளால் எனக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று முதுகு வலி கடுமையாக ஏற்பட்டு ஃபேஸ்புக்கில் விளம்பரத்தை பார்த்து போகோ ஆஸ்பத்திரிக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்று வந்து சேர்ந்தேன். வந்து டாக்டரை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வகையிலே எல்லா விதமான மருந்து எடுத்துக்கொண்டு மஜாஜை எடுத்துக்கொண்டு இன்றைய 10 நாட்களில் என்னுடைய உடல்நிலை மிகவும் பரிபூர்ணமான நிலையில் முன்னேறி இருக்கிறது. இங்க வரும்போது என்ன கண்டிஷன்ல வந்தீங்க? நடக்க முடியாம வந்தேன். வரும்போது நடக்க முடியாம வந்தேன். இன்னைக்கு நடந்து போறேன். ரொம்ப பரிபூர்ணமான சந்தோஷம். அதுக்கு காரணம் இந்த போகோ ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் தான். அதுக்கு எனக்கு உதவி செஞ்ச மருத்துவர்கள் ரொம்ப ஒரு அனுகூலமான மருத்துவராக இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது பெருமை அடைகிறேன். சரி, அது என்னைக்கும் மறக்க மாட்டேன். சரி ஐயா, உங்களால உட்கார முடிஞ்சிச்சா? அப்போ உட்கார முடியல. இப்போ நல்லா உட்காந்து நிமிர்ந்து பேசுறேன். நிமிர்ந்து பேசுறேன். நல்லபடியா பிரச்சனை இல்லாம நல்ல கரெக்டாக என்னுடைய உடல்நிலை பழைய நிலைக்கு வந்திருக்கு. பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை. இது கடைசி வரை எனக்கு தொடரும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு கால்ல வீக்கம்லாம் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இப்ப கால் வீக்கம் இருந்து இப்போ கால் வீக்கம் இல்ல. கால் வீக்கம் கிடையாது. எதனாலன்னா உங்களுக்கு வந்து சிறுநீரகம் கொஞ்சம் பாதிச்சது. யூரியாவும் கிரியாட்டினும் கொஞ்சம் ஏறுறதுனால அதுக்குண்டான மருத்துவத்தை சரியாக முறையில் எடுத்துக்கொண்டதுனால எனக்கு அது நிவர்த்தி கண்டு இப்போ மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது உங்களுக்கு யூரியா 45, கிரியாட்டின் 1.5 இருந்துச்சுயா. ஆமா. இப்போ நம்ம ஒரு 10 டேஸ்ல ரிப்பீட் பண்ணும்போது யூரியா 35ம் கிரியாட்டின் 1.3 வந்து குறைந்து இன்னைக்கு நல்ல உடல்நிலை தேர்மா இருக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு பிபி எவ்வளவு வருஷமா இருந்துச்சு? பிபி எனக்கு 42 வயசுல இருந்து இருக்கு. ஓகே ஓகே. இப்போ என் வயசு? இப்போ வயசு எனக்கு 78. ஓகே. இத்தனை வருஷமா நீங்க பிபி மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். அதோட எந்த மாற்றம் இல்லை. பிபி கண்ட்ரோலா தான் இருந்தது. பிபியில கூடுதல் கிடையாது. 130/60, 130/70, 130/80 இதுக்கு மேல போகாது. அதை நான் மெயின்டைன் தான் வந்துருந்தேன் இது வரையும். இங்க வந்து மருந்து மாத்திரை மாறினால இப்ப பிபி மாத்திரை போடல. 10 நாளா பிபி மாத்திரை போடல. அது ஒரு சிறப்பான மருத்துவமா கருதுறேன். ஓகே. பிபி மாத்திரை போடாமலே உங்களோட பிபி வந்து இப்ப நார்மலா இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸா சாப்பிட்டு இருந்த மாத்திரைய நீங்க வந்து ஒரு 10 நாள்ல வந்து டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. ஓகே. இதே நீங்க கொடுக்குற மருந்து எனக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணுமா? கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். அதனாலதான் நான் அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட உடல்நிலை வந்து இவ்வளவு சேஞ்சஸ்ங்கிறது தெரியுது. அது மட்டும் இருந்தா போதும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே. அது என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ஓகே ஐயா. பட் நம்ம கொடுத்த பிசியோதெரபி தென் வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அருமை. அந்த பையன் ரொம்ப கொடுத்து வச்ச அந்த மருத்துவத்துக்கு இந்த பணிகள் செய்திருக்கிறார். ரொம்ப சிறப்பா இருக்கு எனக்கு செய்யறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரோட ஒத்துழைக்கணும். நோயாளி அவரோட ஒத்துழைச்சாதான் நமக்கு சரியாகும். ஒத்துழைக்கணும்னா சரியாகாது. சரி, வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இந்த மருத்துவத்துக்கு மேலும் நல்லபடியா வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நல்லாசைகளை வணங்குறேன். ஏன்னா எல்லாரும் வளரணும், எல்லாரும் மேன்மை வளரணும். எல்லா நோயிலும் எல்லாருக்கும் தீர்வரும், எல்லாருக்கும் தீரணும். வந்த நோய் தீர்ந்து போகணும். அதுக்கு இந்த போகோ ஆஸ்பத்திரி ஒரு காரணமாக இருக்கும்னு நான் கருதுறேன். அதை டாக்டர் மேற்கொண்டு நல்ல விதமான உற்பத்தி பண்ணி இன்னும் பல விதமான மருந்துகளை கண்டுபிடித்து நோயை தீர்க்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி ஐயா. நன்றி.